குட் பேட் அக்லி படத்தில் தனது 3 பாடல்களை பயன்படுத்தியதற்கு 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு தற்பொழுது இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். குட் நடிகர் அஜித் தடுப்பில் வெளியாகி இருந்த குட் பேட் அக்லி படத்தில் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தற்போது இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பாடல்களை அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது தற்போது அனுப்பியிருக்கிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்த நோட்டீஸை அவர் அனுப்பியிருக்கிறார். ₹1 தாரேன், இளமை இதோ இதோ, என் ஜோடி, மச்சக்குருவி உள்ளிட்ட தான் இசையமைத்த பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த திரைப்படத்தில் அவர்கள் பயன்படுத்தியுள்ளதாக அந்த நோட்டீஸில் அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இந்த பதிவு உரிமையை எதிரானது என்றும் இதனால் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் 7 நாட்களில் திரைப்படத்தில் இருந்து தான் இசையமைத்த பாடல்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இளையராஜா தரப்பில் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் எழுத்துப்பூர்வமான மன்னிப்பை கேட்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் இளையராஜா தரப்பில் அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது 3 பாடல்கள் ₹1 தாரேன், இளமை இதோ இதோ, என் ஜோடி, மச்சக்குருவி உள்ளிட்ட தான் இசையமைத்த இந்த 3 பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தியுள்ளதாகவும் இது பதிப்புரிமைக்கு எதிரானது என்றும் இதனால் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் 7 நாட்களில் இந்த திரைப்படத்தில் இருந்து தான் இசையமைத்த இந்த பாடல்களை நீக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இளையராஜா தரப்பில் அந்த வழக்கறிஞர் நோட்டீஸானது தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.